Hi, hello everyone. இந்த வீடியோவில் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட்டில் டைப்ஸ் ஆஃப் கோஜென்ரேஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஜென்ரேஷன் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பவர் பிளான்ட்டில் அதாவது கேஸையோ ஆர் ஸ்டீமையோ வச்சு எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்கிட்ட பிறகு அந்த வேஸ்ட்டாக போகிற ஹீட் எனர்ஜியை வேஸ்ட்டாக போக விடாமல் அந்த வேஸ்ட்டாக போகிற ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த கோஜென்ரேஷனில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று டாப்பிங் சைக்கிள், இன்னொன்று பாட்டமிங் சைக்கிள். இதில் நம்ம இப்போ டாப்பிங் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப்பிங் சைக்கிள்னு சொல்லும் பொழுது அதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட மேக்ஸிமம் எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறது தான் அதோட ப்ராசஸ். அதோட சப் ப்ராசஸ் தான் ஹீட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறது. ஸோ இதை தான் டாப்பிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரியாக எலக்ட்ரிக் எனர்ஜியை உற்பத்தி பண்ணணும், செகண்டரியாக பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணணும். இதை தான் டாப்பிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதிலே பார்த்தோம்னா ஒரு 4 டைப் சொல்லுவாங்க. அதில் கம்பைன்டு சைக்கிள் டாப்பிங் சிஸ்டம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிளாக் டயக்ராமில் பார்க்கும் பொழுது மேலே கேஸ் பவர் பிளான்ட் இருக்குது, கீழே ஸ்டீம் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ கேஸ் பவர் பிளான்ட்டும் ஸ்டீம் பவர் பிளான்ட்டும் கம்பைன் பண்ணியிருக்கிறதால இதை கம்பைன்டு சைக்கிள் டாப்பிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பவர் பிளான்ட்லேயுமே ப்ரைமரியாக பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை உருவாக்குறாங்க. அதாவது கேஸ் பவர் பிளான்ட்டில் பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி அது மூலயமா கிடைக்கிற அந்த ஹீட் எனர்ஜி மூலயமா டர்பைனை ரொட்டேட் ஆக வச்சு, ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அது கூட ஆல்டர்னேட்டரை கப்புள் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி உருவாகுது. இது ஒரு பவர் பிளான்ட்டு. இன்னொரு பவர் பிளான்ட்டு பார்த்தோம்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்டு. ஸோ நீராவியை சூடாக வச்சு அந்த தண்ணியிலேருந்து கிடைக்கிற இந்த ஸ்டீம், அதாவது நீராவி, அதை நம்ம ஃபோர்ஸாக ஒரு டர்பைன் மூலமாக மோத வைக்கிறது மூலிமா அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். அது கூட கப்புள் பண்ணியிருக்க ஆல்டர்னேட்டரும் ரொட்டேட் ஆகும். இதனால் எலக்ட்ரிக் எனர்ஜி உருவாகுது. ஸோ இது இன்னொரு பவர் பிளான்ட்டு. ஸோ இந்த 2 பவர் பிளான்ட்லேயும் பார்த்தோம்னா கொஞ்சமாக அந்த ஹீட் எனர்ஜி கொஞ்சம் வேஸ்டேஜாக ஆகும். ஸோ எலக்ட்ரிக் பவர் உற்பத்தி பண்ணிடுச்சு. ப்ரைமரியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை உற்பத்தி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதில் இருக்க மினிமமான அமௌண்ட்டில் பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜியை அப்படியே வேஸ்ட் ஆக்காமல் அதை ஹீட் ரெக்கவரி பாய்லர்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2த்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது கேஸ் டர்பைன்லையும் கம்பைன் பண்ணுறாங்க, அதாவது ஸ்டீம் டர்பைனும் கம்பைன் பண்ணி இதில் வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை அதாவது ஹீட் எனர்ஜியை வேஸ்ட்டாக போகிற ஹீட் எனர்ஜியை வேஸ்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹீட் ரெக்கவரி பாய்லர்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குறாங்க. தென் இந்த ஹீட் ரெக்கவரி பாய்லர்லேருந்து பார்த்தோம்னா டைரெக்டாக ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போகுது. ஸோ அப்படி ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான அந்த ஹீட் எனர்ஜி அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிடுது. ஸோ இந்த சைக்கிள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கேஸ் பவர் பிளான்ட்டு அது எலக்ட்ரிக் எனர்ஜி உற்பத்தி பண்ணும், ஸ்டீம் பவர் பிளான்ட்டு எலக்ட்ரிக் எனர்ஜி உற்பத்தி பண்ணும். வேஸ்ட்டாக போகிற அந்த கொஞ்சம் எனர்ஜியை வேஸ்ட்டாக போக விடாமல் இந்த ஹீட் ரெக்கவரி பாய்லரை யூஸ் பண்ணி இந்த 2த்துலேயும் அந்த 2த்துலேயும் எக்ஸ்ட்ராவாக உருவாகிற இந்த ஹீட் எனர்ஜியை கம்பைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குன்னு பார்த்தோம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கூலிங்காக இருக்க அந்த ஸ்டீமை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஸோ அதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவோம். அதோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது தென் அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம யூரோப் கண்ட்ரி ஆர் ரஷ்யா கண்ட்ரி இது போல் குளிர் பிரதேசங்களில் வீட்டையோ ஆஃபீஸையோ மாலையோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லை இண்டஸ்ட்ரீஸையோ இல்லை வேறு பர்பஸுக்காகவோ யூஸ் பண்ணி அதாவது அந்த கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக இது போல் ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது கோஜென்ரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பைன்டு சைக்கிள் டாப்பிங் சிஸ்டத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கம்பைன்டுன்னு சொல்லும்போது 2 பவர் பிளான்ட்டை கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ டாப்பிங் சைக்கிள்னு சொல்லும்போது அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு பார்த்தோம்னா டாப்பிங் சைக்கிள்னு பார்த்தோம்னா அதோட ப்ரைமரியாக எலக்ட்ரிக் எனர்ஜியை உற்பத்தி பண்ணும், செகண்டரியாக பார்த்தோம்னா அந்த ஹீட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணணுன்றது தான் டாப்பிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை வேஸ்ட்டாக போக விடாமல் ஹீட் ரெக்கவரியை வச்சு அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஹீட் எனர்ஜியாக அவுட்புட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் கோஜென்ரேஷன் டெக்னிக் சொல்லுவாங்க.
ஸோ இந்த வீடியோவில் மொத்த கான்செப்டையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சர்க்யூட் டயக்ராமை நீங்கள் கிளியராக போட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஸோ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட்ட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.